சிவசிவாய நமக. இன்று உனக்கு 10 மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும்படி ஒரு நல்லதை நான் கொண்டு வந்திருக்கிறேன். தவற விட்டு விடாதே, பிறகு நீதான் வருத்தப்படுவாய். என் அன்பு குழந்தையே, உனக்குள் நேர்மறை எண்ணங்கள் குறைந்து எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்துள்ளதால் நீ முடிவெடுக்க மற்றும் செயல்பட அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நான் உனக்கு துணையாக இருக்கும் என்று எப்படி தைரியமாக முன்பு முன்னேறுவாயோ, இப்போதும் அது போன்று நீ முன்னேறி செல்ல முயற்சி செய். பற்றிலிருந்து வெளிவந்து பற்றற்று நீ செயல்படு. அப்போது எது உனக்கு நன்மையோ அதை உனக்கு நான் கிடைக்கச் செய்கின்றேன். என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ வாழ்வில் வரும் சிறு சிறு சறுக்களை கண்டு அச்சமின்றி உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கி நீ நடப்போட முயற்சி செய். நிச்சயம் நல்லது நடக்கும். என்னை எப்படியாவது இன்று வந்து தொட்டுவிடு. 10 மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது. தவ சிவசிவாய நமக. நல்லதே நடக்கட்டும். எல்லாம் இறைவனுடைய அருள். யார் யாருக்கு என்ன தேவை என்பது அப்பாவுக்கு தெரியும். அதை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான். பொறுமையோடு காத்திருந்தால் அவர் அருள்மழை நிச்சயம் உங்கள் மீது பொழியும். அது நாம் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும். நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் திரும்ப அடைகின்றோம். நல்லதாக இருக்கட்டும், அது கெட்டதாகவும் இருக்கட்டும். நல்லதும் கெட்டதும் நம் செயல்கள் மூலமே நமக்கு விளைகின்றது. முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம். கலங்கக்கூடாது. நான் இருக்கிறேன் என்று உன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். என் மீதும் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். உன்னோடு எங்குமே எப்போதுமே நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை நீ வைக்க வேண்டும். நீ சொல்லாமலேயே உன் பிரச்சனைகளை நான் அறிவேன். எந்த ஒரு மனதில் அன்பும் அக்கறையும் நிறைந்திருக்கிறதோ அந்த மனம் பிறர் துன்பம் உணரும் தெய்வீகமாகும் என்பதை நீ உணர்ந்து கொள். நாம் செய்யும் காரியங்களின் பணையே நாம் திரும்ப அடைகின்றோம். நல்லதும் கெட்டதும் நாம் செயல்கள் மூலமே நமக்கு திரும்ப கிடைக்கின்றது. நீ இன்று ஒரு நல்லது செய்தால் அது பல மடங்காக நல்லது உனக்கு கிடைக்கும். எதிர்காலத்தில் நீ இன்று ஒரு துன்பம் சிறிதளவு செய்தால் அது பல மடங்காக பல துன்பமாக உனக்கு பெருகி வரும். அதனால் இன்றே நீ நல்லது செய்ய முற்படு. முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்மா என்ற மூலம் கலங்காதே. நான் இருக்கிறேனே உன்னோடு எங்குமே எப்போதுமே. உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம். உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் உன்னுடன் இருக்கின்றேன். மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து நான் ஆனந்தப்படுகிறேன். நீ என்னை அப்பாவாக பார்ப்பதால் தானே என் மீது முழு உரிமை வைத்திருக்கிறாய். என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி அள்ளி கொடுத்து வாழ வைக்கப் போகிறேன். அப்பா, எனக்கு பிறர் உலகப் பொருட்கள் மீது எல்லாம் எனக்கு கவனம் வேண்டாம். நான் உங்களையே எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன். உன்னை உனக்கான நிழலில் நான் வாழ வைப்பேன். உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கி காமிக்கின்றேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் நடக்கப் போகிறது. நீ கேட்டது உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய வளர்ச்சி என்பது வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறது. உன் சிரிப்பில்தான் என்னுடைய சந்தோஷம் இருக்கின்றது. உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்குமே உன்னை சூழ்ந்து இருப்பேன். உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன். நீங்கள்தான் என் உயிர். உன் அன்பில்தான் என்னுடைய நிம்மதி இருக்கின்றது. உன்னை என் உயிராய் நான் காத்து கொண்டிருக்கிறேன். இனி எல்லாமுமாக உனக்கு நான் எப்பொழுதுமே இருப்பேன். நீ எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போவதை நான் கண்குளிர பார்க்க போகிறேன். உனக்காக உன்னுடைய எல்லாம் வல்ல இறைவன் நான் இருக்கிறேன். என் துணை என்றும் எப்போதும் எங்குமே உனக்கு என்று நீ சந்தோஷமாகவே வாழ்வாய். உனக்கு இன்ப நிலை நீங்கி துன்ப சுமையை சுமக்கின்றையே, அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்று விட்டு வெறுமையாய் நின்று என் முன் எனது முகத்தை உற்று பார்த்து அழும் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். உன்னை நான் கரிசனத்தோடு தான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்திக் கொண்டு வருகிறேன் என்பதை நீ நினைவுபடுத்திக்கொள். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் நிறையவே இருக்கிறது. அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்தபடி இருக்க வேண்டும். எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள். அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும்.
எதற்காகவும் கவலைப்படக்கூடாது. நான் உன் கூடவே இருக்கிறேன். எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். நீ விழிப்புணர்வுடன் இரு, விழித்துக்கொள். எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகிறது. நீயே என் துணை, நீயே என் காவல், நீயே என் வழிகாட்டி, நீயே என் குறிக்கோள், நீயே என் அப்பா, நண்பன் என எல்லாமே நீதான் அப்பா என என்னை அழைத்து வந்தாய் உன் வீட்டிற்கு, உன் இடத்தில். அப்படி இருக்கும்போது உனக்கான நல்லதை செய்ய நான் தவற மாட்டேன். எனது உறுதிமொழி இது. எனது உறுதி ஒருபோதும் பொய்யாக இருக்க முடியாது. அது தாமதமாகும், ஆனால் அது தப்பாமல் உனக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இரு. நீங்கள் நடந்து செல்லும் பாதை அவ்வளவு எளிதானது அல்ல, மிகவுமே கடினமானது. ஏகப்பட்ட சோதனைகள் உங்களை தாக்கலாம். ஆனாலும் என்ன, ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள். உங்களுடைய குரு நான் உங்களை இருக்க பற்றி இருக்கிறேன். உன்னுடைய கடவுள் உன்னை இருக்க பிடித்திருக்கிறேன். நீங்கள் செல்லும் பாதையில் இடர்பாடுகளை எல்லாம் கலந்து உங்களின் இலக்கை வெற்றிகரமாக கடக்க நான் துணை புரிவேன். நீங்கள் முழுமையாக நம்பும் நான் உனக்கு எல்லாவற்றையுமே செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். இனி உன்னுடைய வீட்டில் நீ கேட்டபடியே எல்லாமே நடக்கப் போகிறது. உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறப் போகிறது. நீ அதற்கான முயற்சியை செய். உன்னுடன் இந்த இறைவன் கடவுள் நான் இருந்து உனக்கு நடக்க வேண்டிய எல்லாவற்றையுமே உனக்கு செய்கிறேன். உன் குடும்பத்துடன் நீ ஆனந்தமாக இருப்பதை பார்ப்பதற்காகவே நான் தவித்து கொண்டிருக்கிறேன். மீள முடியாத துன்பத்தில், துயரத்தில், பிரச்சனையில் தவிக்கும் போது உன்னை பக்குவமாக அழைத்து அதிலிருந்து உன்னை விடுவித்தது யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? நீ முழுமையாக நம்பும் கடவுள் நான் தானே, இறைவன் தானே. அப்படி இருக்கும்போது என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் எப்படி போகும்? நிச்சயம் உன்னுடைய நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன். எல்லா ஆபத்திலிருந்து நான் உன்னை காப்பாற்றியிருக்கிறேன், இனியும் காப்பாற்றுவேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ இப்பொழுதே விழித்துக்கொள், விழிப்புணர்வுடையது. உனக்கான மகிழ்ச்சி நிலைத்து இருக்க போகிறது. உன்னுடைய மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள இப்போதே சுதாரித்துக்கொள். உரசாமல் வைரத்தை பட்ட திட்ட முடியாது, நெருப்பிலிடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது. அதுபோலத்தான் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள், ஆனால் வீழ்ந்து விட மாட்டார்கள். சோதனை என்பது அவர்களை துன்புறுத்தும் விதமாக இருக்காது, மேலோட்டமாகவே அழைத்துச் செல்லத்தான் உனக்கு துணையாக உன் பக்கத்தில் நான் இருக்கிறேனே, உன்னுடைய அப்பாவாக. முன்னேற்றமே இல்லாமல் இருக்கிறதே என்ற மனோபாவத்தை நீ விட்டொழி. மெதுவாக முன்னேறுவது எவ்வளவோ மேல் என்ற நிலையில் பயணத்தை தொடரு. ஆளை கொள்ளும் கவலைகளை புறம் தள்ளி ஆளுமையை தரும் தன்னம்பிக்கையை ஆடையாக அணி. எளிதானதை நோக்கி செல்லாதே, சரியானதை நோக்கி செல். வாழ்க்கை ஒரு அற்புத பரிசு. அதை நீ மகிழ்வாக வாழ முயற்சி செய்யுங்கள், என்னுடைய துணையோடு. உங்களை தவிர வேறு எதிலும் நம்பிக்கை கொள்ளும் என் மனதை மாற்றுங்கள் என்று என்னிடம் நீ சொன்னி அழுதாய் அல்லவா? உனக்கும் எனக்கும் முன் ஜென்ம தொடர்பு இருக்கிறது. நம் பந்தத்தின் ஆழம் இது. ஜென்ம ஜென்மமாய் தொடரும் பந்தம். உனக்காக நான் இருக்கிறேன். எல்லாமே மாற்றியமைக்கப் போகிறேன். நலமோடு நல்வாழ்வு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. சுபமாய் என் ஆசீர்வாதங்களுடன் நீ நிம்மதியாக, நிறைவாக, மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ வைக்கப் போகிறேன். உன்னை நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். அதற்கு நானே பொறுப்பு. வாழ்க்கையை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்று கருத்து வைத்திருக்கிறது, மாற்றம் ஒன்றை வைத்திருக்கிறது. அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை. சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்த வேண்டும். 2 வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு. ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்வது தவறு. அதுபோல் நேர்மையாக பயணித்து தோற்பதும், முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் நீ முயற்சி செய். உனக்கு வேண்டியதை பிறரிடம் இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதும் கிடைக்காது. உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும். வெற்றியா தோல்வியா என்பதல்ல வாதம். ஆடுகளத்தில் இருக்கிறாயா என்பதை மட்டும் நீ அடிக்கடி உறுதிப்படுத்திக்கொள். உயிரை தொங்கும் மாங்காய்க்காக கல்லுயர்த்தும் சிறுவனை நீ கவனித்துப்பார். எரியும் கற்கள் தோல்வியை தழுவுகின்றனவே என்று கைவிட்டு போவதில்லை. கடைசியில் ஒரு காயாவது அவன் கையில் விழும் வரை அதுவரை களைப்படைய மாட்டான். அவன் மனமும் அப்படித்தான், அவனுடைய கரமும் அப்படித்தான்.
அதுபோல உன் தோல்விகளையே கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிப்பார்த்து எறிய கற்றுக்கொள். எத்தனை முறை கல் எறியப்பட்டுகிறது என்பதல்ல கணக்கு, கனி கைவசம் வருகிறதா என்பதில்தான் உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும். வெற்றியை கொண்டாட எவராலும் இயலும். தோல்வியை ஏற்று துவளாது இருக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும். அந்த ஒரு சிலரில் நீயும் ஒருவனாக இருந்தால் வெற்றி கோப்பையை நீ விரைவாகவே பெற்றுவிடலாம். அது உன் கையிலே கிடைத்துவிடும். வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டும். நான் இருக்கிறேன் உனக்கு, எப்போதுமே உன் கூடவே இருப்பேன். நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் என்றாயிருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. எனக்காக என்னுடைய அப்பா, என்னுடைய இறைவன், என்னுடைய குரு எனக்காக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாவற்றையுமே தூக்கி எறிந்துவிடு. உன்னோடு நான் இருக்கிறேன். பக்க பலமாக, உற்ற துணையாக, உற்ற தோழனாக, நல்ல நண்பனாக, உனக்கு உறவினராக, உற்றாராக, எல்லாமாக நான் இருக்கிறேன். பிறகு எதற்காக நீ கலங்க வேண்டும்? எல்லாமே உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன். எல்லா பொறுப்பு நானே எடுத்துக்கொள்கிறேன். நீ நன்றாகவே இருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி எதிர்காலத்தில் முன்னேறப் போகிறோம் என்ற கவலையோடு, மனதில் குழப்பத்தோடு எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறாய். அது உனக்கு தேவையே இல்லாத விஷயம். நீ கவலையே படாதே. விரைவில் உனக்கான மாறுதல்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. அந்த மாறுதல்கள் எப்படி இருக்கும் என்று நீ பயப்படாதே. அது நன்றாகவே இருக்கும். உன் எதிர்கால வாழ்க்கைக்கு ஏற்ற மாறுதல்களாக இருக்கும். நல்ல மாறுதல்களாக இருக்கும். அந்த மாறுதல்கள் ஏற்பட போகிறது விரைவாகவே. உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களுமே உண்டாகப் போகிறது. உன் முன் ஜென்ம தொடர்பு ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது. எப்போதோ உள்ள தொடர்பு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. உனக்கும் அதற்கும் முன் ஜென்ம தொடர்பு ஒன்று எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீ நினைத்தது நடக்கவில்லையா? நான் தான் காரணம். உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் நடத்துவேன். நீ கோபத்தில் புலம்பினாலும் அதற்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். கோபத்தில் நீ என்னை திட்டினால் கூட நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். உன்னை திட்டும் உரிமை எனக்கு இருக்கும்போது நீ என்னை திட்டும் உரிமை உனக்கு கிடைக்காதா? நிச்சயம் உண்டு. உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி வீண் போகாது. செல்வமே, நீ மகிழ்ச்சியுடன் வாழப்போகிறாய். உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். குருவை துதிப்பதற்கு மிஞ்சிய செயல் வேறொன்றுமே கிடையாது. குருவே மும்மூர்த்திகளின் அவதாரம். குருவின் மீது திட நம்பிக்கை இருந்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஒருவன் முழு மனதுடன் நம்பிக்கையுடன் என்னை நாடி என்னிடமே வந்தால் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள வேண்டியிருக்காது. நான் உன்னுடன் எப்பொழுதுமே இருப்பேன். உனக்குள்ளே இருப்பேன். உனக்கு புறத்தும் இருப்பேன். நீ எப்படி இருந்தாலும் என்ன செய்தாலும் அவ்வாறு நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். தேவர்களும் பிறப்பெடுக்க விரும்பும் மானிட பிறப்பில் செய்வதற்கு எத்தனையோ இருக்கின்றது. இது தெரியாமல் மாயையில் திளைத்து பொறாமை, கோபம், துவேஷம், உதாசீனப்படுத்துதல் போன்ற செயல்களில் நாம் உழன்று கொண்டிருக்கிறோம். புனரபி ஜனனம், புனரபி மரணம் என்பது போல இந்த உலோகத்தில் பிறப்பதும் இறப்பதுமான சுழற்சி நடந்து கொண்டுதான் இருக்கும். எதற்காக இந்த மனித ஜென்மம் எடுத்திருக்கிறோம் என்று கேட்கிறார் ஒருவர். பல வகைகளில் வழி தவறி ஓடும் மனதை அவர் மீது வைத்து கவலை இல்லாமல் இருக்கும்படி கோருகிறார். வழி தவறிய மனதை அப்பாவிற்கு அர்ப்பணம் செய்ய வேண்டுமென்றால் முதலில் நம் மனதை நாமே கட்டுப்படுத்தி அதற்கு பிறகு பகவானுக்கு நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். அவ்வாறாக நம்முடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அது பூரண விசுவாசத்துடன் செய்யப்படும் பூஜை, பஜனை, பாராயணம், பலவிதமான வேள்வி பூஜைகள் என பலவாறு இருக்கிறது. அவற்றால் மட்டுமே முடியும். கலியுகத்தில் நாமஸ்மரணை மட்டும் போதும் என்கிறார் நம்முடைய கடவுள். கண்மூடித்தனமாக இல்லாமல் எனது பக்தர்களாக இருங்கள் என்பதை நினைவு கூறுகிறார். கவனத்தோடு மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு என்னுடைய நாமத்தை நீங்கள் ஸ்மரணம் செய்து கொண்டே வாருங்கள். உங்களுடைய வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே அமையும். கடல் அலை போல 1000 துன்பங்கள் எனக்கு வந்தாலும் நான் விரும்பும் இறைவன் என்னை
என்னை கச்சியம் கரை சேர்ப்பார் என்ற நம்பிக்கை உனக்கு முழுமையாக இருக்கிறது. அதனால் எந்த கவலை, எந்த துன்பம் வந்தாலும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. நானே பார்த்து கொள்கிறேன். எல்லா பொறுப்பும் என்னுடையது. அப்பா இறைவன் நான் இருக்கும்போது உனக்கு ஏன் இந்த வீணான கவலை? எல்லாவற்றையுமே இறைவனிடம் செலுத்து. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கட்டும். அவசர முடிவுகளை தவிர்த்து பகவான் மீது நம்பிக்கை வைத்து அவரின் கட்டளைக்காக காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு மனித உயிரின் மூலமாக உதவி செய்வார் கடவுள் என்பது நிச்சயம் உண்மை. சிலர் தங்களுக்கு அசாதாரணமான திறமையும் எந்த ஒரு கடினமான பணியையும் நிறைவேற்றும் இணையற்ற சக்தியும் இருப்பதாக கருதுகின்றனர். இந்த ஆணவமான பன்மையால் அவர்கள் செய்யும் எந்த பணியும் எதிர்பார்த்த பலனை தராது. தன்னம்பிக்கை என்பது நல்லதுதான், ஆனால் எல்லை மீறினால் அது ஆபத்தானது. மனித ஆற்றல் மற்றும் சக்தியின் வரம்புகளுக்கு அப்பால் தெய்வீக சக்தி உள்ளது என்ற உண்மையை பார்க்க வேண்டும். நம்மை குருடாக்கும் அகங்காரத்துடன் இணைந்த அகந்தை மனிதனின் வீழ்ச்சிக்கு பெருமையே. முதன்மை காரணம் அகந்தைதான். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது சிலர் அதை சமாளிக்கும் திறன் கொண்டவர்கள் என்று கருதுகின்றனர். பிரச்சனையின் தன்மையை புரிந்து கொள்ளாமல் அவசர முடிகளை எடுத்து பரிதாபமாக தோல்வியடைந்து நஷ்டத்தையே சந்திக்கின்றனர். ஆனால் நமது வாழும் கடவுளான இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது மூலம் நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். நமது செயல்களில் வெற்றி பெற முடியும். கடவுளின் அருளையும் வெற்றியையும் அவசரத்தில் பெற முடியாது என்பதை நீங்கள் உணர வேண்டும். கடவுளிடம் இருந்து நமது பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்க நாம் நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருக்க வேண்டும். ஒரு பூ பூப்பது அல்லது ஒரு பழம் பழுக்க வைப்பது கடவுளுடைய விருப்பத்தால் மட்டுமே சாத்தியமாகும். அது கூட சிறிது நேரம் எடுக்கும். அதுபோல நமது பிரச்சனைகளை, சிக்கல்களை எல்லாம் தீர்க்கும் போது கடவுளுக்கு வழிகாட்டுதலுக்காக கொஞ்சம் பொறுமையாக நாம் காத்திருக்க வேண்டும். கடவுளின் வழிகாட்டுதல் நமக்கு தேவை என்று நினைக்கும் பட்சத்தில் நாம் பொறுமையாக நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும். எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது தவிர்க்க முடியாதது. நாம் கடவுள் மீது உறுதியான நம்பிக்கையை வைத்து ஆழ்ந்த பக்தியுடன் பிரார்த்தனை செய்தால் கடவுள் நமது சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்க கண்டிப்பாக உதவுவார். எந்த வேலையை செய்தாலும் சரி, ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை கடவுள் மீது நாம் கடைப்பிடித்தால் பக்தன் தான் விரும்பிய மனோதாரங்கள் அனைத்திலும் நிறைவு பெறுவான். எந்த விஷயத்தையுமே எளிதாக செய்ய முடியும். சீக்கிரம் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நடக்க எல்லாம் வல்ல இறைவன் மீது பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவன் மீது நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்து பொறுமையாக காத்திருங்கள். உன்னுடைய வேண்டுதல்கள், நீண்ட நாள் பிரச்சனைகள் என எல்லாம் தீரும் வரைக்கும் அந்த கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பொறுமையாக நாம் காத்திருக்க வேண்டும். எப்போதும் அசையாத நம்பிக்கையுடன் நாம் இருக்க வேண்டும். நாம் சொல்லிவிட்டோம், நமக்கு செய்ய கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவர் மீது முழுமையான பக்தி கொண்டு நாம் காத்திருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது எல்லோருக்குமே ஒன்றுதான். அது சற்று மேலும் இருக்கலாம், கீழும் இருக்கலாம். வாழ்க்கை என்பது ஒரு பட்டம் போல். அதன் நூல் உன் கையில் இருப்பதால் தான் அது நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது நினைப்பது எவ்வளவு தவறோ, அதை போலத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்கள் எல்லாம் கஷ்டங்களும் முடிவடையும் காலம் என ஒன்று வரும் என்று. வாழ்க்கையில் நீங்கள் பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது, கெட்டது என எல்லாமே கலந்துதான் நிறைந்திருக்கும். அந்த பக்கங்களில் நீங்கள் மட்டும் இடம்பெற மாட்டாய். எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்களும் அதில் இடம்பெற்றிருக்கும். அவை உணர்த்தும் புரிதல், ஒரு அன்பு விழுகும் போது ஏற்படும் வலி, ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்கள் கொண்டது. இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் கிடையாது. யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும், அது எப்படி தீர்மானிக்க வேண்டும் என எல்லாமே அந்த இறைவனுடைய அருளால். இதற்கும் எவற்றுக்கும் நீ காரணமில்லை. புரிகிறதா?
உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்பு வருவதும் இயல்புதான். ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது. முதலில் நீ கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும். அதனால் தனித்து வாழப் போகிறேன் என்று புலம்பாதி. கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டலின் ஓசை கேட்கும். தனியாக அடித்துப்பார், ஒன்றுமே உன்னால் செய்ய முடியாது. அதனால் நீ தனித்து செயல்படு. ஆனால் தனித்து வாழ்வதற்கு நீ யோசிக்காதே. நீ என் பரிபூர்ண அருள் பெற்ற குழந்தை. நீ நன்றாக வாழ வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசை உனக்கு நிச்சயம் நிறைய ஆசையாக போகாது. உன் வாழ்வு ஜொலிக்கப் போகிறது. ஒருவர் பொருளறிந்து கூறினாலும் பொருளறியாமல் கூறினாலும் எந்த வார்த்தை எதை சுட்டுகிறதோ அது நடந்தே தீரும் என்பதை உணர்ந்து வார்த்தைகளை நீ பேசு. தீ சுடுவது போலவும் மலர்கள் நறுமணத்தை தருவது போலவும் வார்த்தைகள் என்பது சுடும், மனம் வீசும். இகழும் வார்த்தைகள் தன்னம்பிக்கையை கெடுக்கலாம். இடமற்ற வார்த்தைகள் விரிசலை ஏற்படுத்தலாம். கவனமற்ற வார்த்தைகள் காயத்தை கூட ஏற்படுத்தலாம். கசப்பான வார்த்தைகள் விஷத்தை கூட பாய்ச்சலாம். கடுமையான வார்த்தைகள் மனமுடைய செய்யலாம். காரமான வார்த்தைகள் பகை வளரச் செய்யலாம். கூறிய வார்த்தைகள் நெஞ்சை பிளக்கச் செய்யலாம். கேலியான வார்த்தைகள் தற்கொலையை கூட தூண்டலாம். சுடுகின்ற வார்த்தைகள் எரிச்சலை ஏற்படுத்தலாம். புறங்கூறும் வார்த்தைகள் மன அழுத்தத்தை கொடுக்கலாம். வன்மையான வார்த்தைகள் கோபத்தை விதைக்கலாம். வஞ்சனை வார்த்தைகள் வாழ்வையே கெடுக்கலாம். வார்த்தைகள் ஆள் மனதின் விதைகள். எண்ணங்களோ மொட்டுக்கள், செயல்கள் கனிகள். சுடு சொல்லால் சுருங்கி போகும் முகம், கடுஞ்சொல்லால் கருகி போகும் இதயம். இப்படி நிறையவே சொல்லிக் கொண்டே போகலாம். அதனால் எது செய்தாலும் எது சொன்னாலும் எப்பொழுதுமே சிவசிவ என்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு சிவசிவ என்ற நாமத்தை உன் மனதில் பதிய வைத்து கொண்டு நல்லது மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே செய். யாருக்கும் எந்த கெடுதலும் வராது. உனக்கும் எந்த கெடுதலும் நேர உன் அப்பா நான் அனுமதிக்க மாட்டேன். எல்லாமே உனக்காக மட்டுமே நான் செய்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் உன் நன்மைக்காக மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது.